என்ன எழுதியிருக்கா? இந்தியா. இது உன் ஹேண்ட் ரைட்டிங்கா? டியூஷன் கிளம்பலையா? கிளம்பு, போ போய் சாப்பிடு, போ போ. சூப்பர் சூப்பர். என் பையன் ஹிந்தியில் எழுதியிருக்கான், ஆனால் எனக்கு ஒன்றுமே புரியல. எனக்கு ஹிந்தி தெரியாது. சூப்பர். ஏதோ சொல்லு பார்ப்போம். வேற ஆ ஆ இப்போ தானே ஏ அங்கே சொன்னா? எக்குவலாவா? என்னடா எல்லாம் தமிழ் லெட்டராகவே சொல்லிக்கிட்டு இருக்கா? அதானா தமிழ் இப்படி தானே சொல்லுவாவ? சரி, போய் நாளைக்கு என்ன எக்ஸாமு? மேத்ஸ் முடிச்சோன்னே அதுக்கப்புறம் ஆத்தாடி ஆத்தே, அழகா எழுதியிருக்கானே. இன்னும் ஒரு தினுசா இருக்கு. சரி, போ போ கிளம்பு. மணி 5:30 போகுது. பட்டெல்லாம் போட்டியா? முஞ்ச கட்டு. எம்மாடி அம்மா, பட்டையை போட்டு கிளம்பிட்டான் டியூஷனுக்கு. என் பையன் கொடி வரைஞ்சிருக்கானா? சூப்பர். இந்தியா கொடியா? சரி. நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தாங்க, சிஸ்டர் வீடு கிடச்சிருச்சா அப்படின்ட்டு. நேற்று லைவ்லலாம் கேட்டிருந்தாங்க. வீடு என்ன எனக்கு வந்து கிடைக்கல பார்த்துக்கோங்க. இதே மாதிரி ஒரு தடவை வந்து வீடு வந்து போகியத்துக்கு பார்த்தோம் பார்த்துக்கோங்க. 2.5 லட்சத்துக்கு 2 வருஷம் இருந்தோம். எனக்கு என்னமோ வந்து இந்த போகியத்துக்கு பார்க்குறது வந்து என்னோடய மெயின் காசே வந்து இதாகிடுது. ஏன்னா வந்து போகியத்துக்கு பார்த்தா வந்து நகையை வச்சு தான் நாங்கள் எப்போது ஒரு தடவை போனோம். போயிட்டு 2.5 லட்சத்துக்கு இருந்தோம். அதில் வந்து வீடு பெயிண்ட் அடித்து கொடுக்கவே 50,000 ஆகிப்போச்சு. என் ஹஸ்பண்டு வந்து அப்போ வந்து ரொம்ப வந்து 14,000 சம்பளத்துக்கு ராசி கடையில் வேலை பார்த்துட்டு இருந்தாங்களா. அப்போ வந்து அது வந்து என் பையனுக்கு வந்து 8 மாதம் இந்த மாதிரி தான் இருந்தான். வீட்டு செலவுக்கு பசங்களுக்கு ஒரு வாரத்தில் 2 பேர்த்துக்கும் மாறி மாறி நான் ஹாஸ்பிட்டலே போய் இருப்பேன். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்டுக்கு வந்து டெங்கு வேறு வந்துச்சு. அப்படி இப்படி அந்த வீட்டில் இருக்கும்போது ஃபுல்லாக நோயிலே தான் கிடந்தோம். அந்த வீட்டை விட்டு காலி அந்த வீட்டில் இருக்கும்போது தான் எனக்கு யூரின்லேயும் ப்ளட்டு பூச்சி பார்த்துக்கோங்க. அப்படி வந்து வெளியே கரெக்டாக காலி பண்ணி வரும்போது வந்து எங்களால் வந்து அந்த வட்டி கட்டுறதுக்கு காசு எடுக்கவே முடியலை. அந்த நகை வச்சுருப்போம் பார்த்தீங்களா, வட்டி இது பண்ணுறதுக்கு. அதுக்கப்புறம் என்னாச்சுன்ட்டா அவங்க அந்த 2.5 லட்சம் கொடுத்த காசுலேயே 50,000 ரூபாய்க்கு பெயிண்டே அடித்து கொடுத்துட்டு அப்புறம் வந்து வட்டியும் கட்டி அந்த நகையை திருப்பினேன். அதனால் வந்து எனக்கும் போகியத்துக்கு போனால் வந்து ஃபுல்லாக நஷ்டங்கிற மாதிரி தான் வருது. நஷ்டம். எல்லோரும் போகியத்துக்கு போனால் மாதம் சம்பளம் மாதிரி எடுத்து வச்சுக்கிடுவாங்க. ஒவ்வொருத்தர் வந்து ஒரு சேமிப்பு தொகையை வச்சுட்டு போவாங்க. நம்ம ஒன்றுமே இல்லாமல் நகையை வச்சுட்டு போவோம். நகையை வச்சா நம்மளுக்கு வந்து அதுக்கு வட்டி கட்டியாச்சும் அட்லீஸ்ட் வந்து சம்பாதிச்சு அதை சேமிக்கணும் பற்றியலா. அந்த இதுவுமே வந்து சின்ன பிள்ளைகளெல்லாம் வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியல. அப்படி போயிடுச்சு. இப்போ வந்து வீடை தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். எங்கள் அம்மா வந்து அட்லீஸ்ட் போகியத்துக்கு கிடைச்சாலும் அப்படி போயிருங்கவ. ஆனால் வந்து போகியம் இதே வந்து எனக்கு பெருத்து போச்சு. வாடகைனா கூட எப்படியாவது மாதம் எடுத்து கொடுத்துடலாம் ஓனருக்கு. ஆனால் அந்த போகியம்னா ஒரு அசால்ட்டு வந்துடுது பார்த்துக்கோங்க. பார்ப்போம், லாஸ்ட்டில் கிடைக்காத பட்சத்தில் எங்கேயாவது போகியத்துக்கோ வாடகைக்கோ அப்படி தான் பார்த்துட்ருக்கேன். கிடச்சிச்சின்னா உடனே சேஞ்ச் பண்ண வேண்டியதான். ஆனால் 2 மாதம்தான், டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. எப்படி இது பண்ண இதை நினச்சாலே ஒரு பக்கம் ரொம்ப கவலையாக இருக்குது பார்த்துக்கோங்க. 2 நாளாக மனசே சரியில்லை. ரொம்ப ரொம்ப இதாக இருக்குது. ஒரு பக்கம் இந்த கவலைன்னா
இன்னொரு பக்கம் வந்து என் பொண்ணுக்கு வந்து தொப்புளில் வீக்கமாக இருக்குது. வீக்கம் இல்லை, தொப்புள் நார்மலாக தான் இருந்த மாதிரி இருக்குது. ஆனால் வந்து வலிக்குதுங்கக்கா. அதுக்கு தொப்புள் பொடி மருந்து தான் எண்ணெயில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். தேங்காய் எண்ணெயில் வச்சு நேற்று நைட்டில் இருந்து தான் வச்சுருக்கேன். இன்னும் வலிக்குதுன்னு சொல்கிறா. அது வேறு பயமாக இருக்குது. ஹாஸ்பிட்டல் போனால் ஏதாவது ஸ்கேனு கீனுன்னு எடுக்க சொல்லி ஏதாவது சொல்லிடுவாங்களோன்னு அது ஒரு பக்கம் பயம். நம்ம உடம்பையும் பார்த்து தொலைய வேண்டியதாக இருக்குது. அப்படியே ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸு. நிறைய ஸ்ட்ரெஸ்னால் எந்த மாதிரினா, நம்ம இதையும் ஒரு பக்கம் கவலைப்பட வேண்டியதாக இருக்குது. ஃபேமிலிக்குள்ளே யாருக்காவது ஏதாவது வந்தாலும் அது ஒரு பெரிய கவலையாக இருக்குது. வீட்டை பற்றி ஒரு சைடு கவலையாக இருக்குது. அப்படின்ட்டு மொத்தமே கவலையிலே ஓடிக்கொண்டு இருக்கிறது. அப்புறம் ஒரு சிஸ்டர் கேட்டுக்கிட்டே இருக்காங்க, நீங்கள் என்ன மொபைல் யூஸ் பண்ணுறீங்க, என்ன ஆப்பு வந்து இது பண்ணுறேன் எடிட்டிங்க்கு அப்படின்ட்டு. எடிட்டிங்லாம் நான் இதில் ஒன்றுமே பண்ணுறது கிடையாது. சின்ன சின்ன வீடியோ கிளிப்ஸாக எடுத்து வச்சுருந்தேன்னா அதை ஜாயின் பண்ணுறதுக்கு மட்டும் இன்ஷாட் ஆப் யூஸ் பண்ணுவேன் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து வேறு இதில் ஒன்றுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. என்னோடய மொபைல் வந்து சாம்சங் மொபைல் தான். எனக்கும் அந்த சாம்சங் மொபைல் தான் காலேஜ் படித்ததுலேருந்து அது ஃபஸ்ட்டு மொபைல் வாங்கினது வந்து சின்னதாக இருக்கும் பார்த்துக்கோங்க. சாம்சங்கில் 4000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன். காலேஜ் செகண்ட் இயரில் தான் எனக்கு மொபைலே கிடச்சிச்சு, மொபைல் வாங்கி தந்தவ. அதுக்கப்புறம் வந்து இப்போ கல்யாணம் ஆச்சு பார்த்திங்களா, அவங்கிட்ட இருந்து ஒரு மொபைல் வாங்கினேன். அதுவும் சாம்சங் தான். அதை ஒரு வருஷம் கூட வச்சுருப்பேன். அதுக்கப்புறம் கரெக்டாக தேர்ட் இயர் படிக்கும்போது என் ஹஸ்பண்ட் வந்து ஒரு மொபைல் கிஃப்ட் பண்ணாங்க. அந்த மொபைல் பேர் என்னன்னு தெரில, ஆனால் அதோட இது வச்சுருக்கேன். இந்த மொபைல் தான் கரெக்டாக தேர்ட் இயர் படிக்கும்போது என் ஹஸ்பண்டு கிஃப்ட் பண்ணது, ஹெச்டிசின்ட்டு. அப்போ வந்து இதுக்கு முன்னாடி நான் சாம்சங்லாம் வச்சது வந்து சின்னதாக தான் இருக்கும் பார்த்துக்கோங்க. இதுக்கு பாதி அளவில் தான் சாம்சங் மொபைல் வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ரெண்டுமே அந்த அளவில் தான் வச்சுருந்தேன். இது வாங்கி தரும்போது எனக்கு வந்து ரொம்ப பெரிய செல்லாக இருந்துச்சு, இன்னும் கையை விட பெருசாக இருக்கே அப்படின்ட்டு தோணுச்சு. அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்டுக்கு அவங்க அக்கா சாம்சங் மொபைல் வாங்கி கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த சாம்சங் மொபைல் மறுபடியும் வந்துச்சு என்கிட்ட. இது ஒரு ரொம்ப வருஷம் வச்சுருந்தேன். என் பையன் பிறக்கிற வரை வச்சுருந்தேன். கல்யாணத்துக்கு ஒரு இப்படி தேர்ட் இயரில் கல்யாணம்னா கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் பக்கம் இதை வச்சுருந்தேன் மக்களே. அதுக்கப்புறம் வந்து என் ஹஸ்பண்டு மொபைலை நான் வாங்கிட்டேன். அவியிட்ட வந்து 2 பேருமே ஒரே மொபைலை ஒரு 3 வருஷம் பக்கம் யூஸ் பண்ணோம். 2 வருஷம் பக்கம் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆமாம், அவியக்கிட்ட மொபைல் கிடையாது. நான் தான் வந்து சிம் போட்டு ஒரே மொபைலை வச்சுருந்தோம். என் பையன் பிறந்ததுக்கப்புறம் வர வந்து ரொம்ப இது. அதுக்கப்புறம் இந்த மொபைலை தான் ரொம்ப கஷ்டப்பட்டு டியூவை கட்டி வாங்கி வந்து ஒரே வருஷத்தில் நோயும் வந்துட்டு. இந்த மொபைல் வாங்கி ஒரு 3 வருஷம் ஆகிட்டு, நோய் வந்து 1.5 வருஷம் ஆகிட்டு தான், 1 வருஷத்தில் நோய் வந்துட்டு எனக்கு. இப்போ வந்து இந்த மொபைலை வச்சுருக்கேன். சாம்சங் மொபைல் தான் யூஸ் பண்ணுறேன். எனக்கும் சாம்சங்க்கும் என்ன கனெக்ஷன் தெரில, ஃபுல்லாகவுமே சாம்சங் மொபைல் தான் வருது. எவ்வளோக்கு வாங்கினாலும் இதில் வந்து என் தங்கச்சி வச்சுருக்கா 15,000 ரூபாயில். அவள் மொபைலில் ஃபோட்டோ எடுக்கிறது எல்லாமே நல்லா கலராக சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க. அவள் வந்து ஓப்போ வச்சுருக்காள்னு நினைக்கிறேன். ஓப்போவும் ஆமாம் அதான் நினைக்கிறேன். அதெல்லாம் சூப்பராக இருக்கும் பார்த்துக்கோங்க ஃபோட்டோலாம். அதுமாரி இந்த மொபைல்லையும் நான் ஃபோட்டோ எடுக்கும்போது நல்லாயிருக்கும். ஆனால் இந்த சாம்சங் மொபைலில் வந்து போட்டால் நம்மளுக்கு சொத்தை கூட நல்லாவே காட்ட மாட்டேங்குது மக்களே, அப்படி தான் இருக்கும். அதனால் நான் சாம்சங் தான் யூஸ் பண்ணுறேன். அந்த சிஸ்டர் வந்து எடிட்டிங்க்கு என்ன ஆப் யூஸ் பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு கேட்டிருந்தாவ. ஒரு ஆப்பும் கிடையாது, இங்கே இருந்து எடுத்து அதை இன்ஷாட் மூலமாக ஜாயின் பண்ணிக்கிடுவேன். வேறு ஏதாவது கொஞ்சம் கலராக தெரியணுன்னா அந்த இன்ஷாட்லேயே வந்து கலர் ஆப்ஷன் இருக்கும். அதாவது நம்ம அந்த நார்மலாக கொஞ்சம் கலராக இருந்தாலும் அது வந்து உள்ளே போனோன்னா கலர் ஆப்ஷனில் ஒன்று வெள்ளைன்னு பெயிண்ட் அடித்த மாதிரி இது காட்டும், இல்லைன்னா வந்து கருவத்தை குட்டி மாதிரி காட்டும். அதில் எதையாவது ஒன்று அந்த பொசிஷனுக்கு ஏற்றால தம்ப்நெயில் ரெடி பண்ணிவிட்டு விட்டுருவேன், அவ்வளோதான். இதுதான் என்னோடய மொபைலு. இதை வந்து நான் ஞாபகார்த்தமாக வச்சுருக்கேன். உடஞ்சி பீஸாக ஆகிட்டு
இந்த சைடு பட்டன் போனனால தான் இது என்னால் யூஸ் பண்ண முடியல பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் முன்னாடியும் ஃபுல்லாக ஸ்க்ராட்ச் ஆகிட்டு பட்டனை இது பண்ணுறதுனால இது வந்து லூசுத்தனமாக பெவிக்குவிக்க வச்சு உடஞ்ச இதை ஒட்டி வச்சுட்டு அதை அமுக்கவே முடியல. அதுக்கப்புறம் பிச்சு எடுத்து ஊக்க வச்சு குத்தி குத்தி ரொம்ப நாள் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ அதுவும் போச்சு. சரி மக்களே, எனக்கு ரொம்ப இதாக இருக்குன்ட்டு கொஞ்சம் வெளியே இதே துணியோடு தான் போவேன். வெளியே கொஞ்சம் எங்கேயாட்டு கடை வீதிகளை சுற்றி பார்த்துட்டு வரலான்னு நினைக்கிறேன். அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு ப்ளவுஸு தைக்க கொடுத்துருந்து சேலையே கட்டுறதில்ல, இருந்தாலும் ப்ளவுஸு தைச்சி வச்சிட்ருக்கேன். அது கொடுத்து 2-3 வாரம் ஆகிட்டு. இனி அது இருக்குதா இல்லையான்ட்டு போய் பார்த்துட்டு வாரேன்.